ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி நம்ம கிரவுண்ட் நட் கேஷ்யூ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரைஸ் தான் என்ன, இதில் முதல்ல எத்தனை டைப்ஸ் இருக்குது, இதுக்கு என்னென்ன மிஷின்லாம் தேவைப்படும், ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதில் ரைஸ் தான் என்ன, அதாவது இது ஒரு விதை மாதிரி இருக்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்ம ரைஸ்ன்னு சொல்லுவோம். இதை நம்ம சாப்பிட்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த உலகத்தில் முக்கால்வாசி, அதாவது 80% மெம்பர்ஸ் மேக்ஸிமம் ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை வேறு வேறு விதத்தில் சாப்பிடுவாங்க. பட் அது ரைஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது குறிப்பிட்ட பீரியடில் வளர வைப்பாங்க. ஸோ நான் ரைஸ் ஃபார்மிங்கை பற்றி நான் இந்த கண்டென்ட் நான் பண்ணலை. ஸோ ரைஸ் ஃபார்மிங் பற்றி உங்களுக்கு வேணும்னா வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணுறேன். ஏன்னா எந்த இதுலேயுமே நான் ஃபார்மிங் இதுக்கு நான் போகலை. எல்லாத்துலேயுமே ஜஸ்ட்டு அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபார்மிங் சைடில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணால் தனியான வீடியோ பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வாங்க, கம் டு பேக் டு த கண்டென்ட். ஸோ ரைஸ் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஏஷியாவில் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக உலகம் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஏஷியா இல்லாமல் ஆஃப்ரிக்கா அண்ட் தென் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவிலையும் இது நிறைய கிடைக்கும். அண்ட் தென் இது பார்க்குறதுக்கு ஒரு அதாவது ரைஸ் பார்க்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பால், அதாவது ஒரு ரவுண்ட் சைஸ் பால், அதாவது அந்த ஷேப்பில் கொஞ்சம் லாங்காக இருக்கும், டாலாக. ஸோ அதுதான் ரைஸ். இது ஹஸ்க்கு அது மேலே ஹஸ்க் இருக்கும். அந்த ஹஸ்க்கு நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் தென் இதுலேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் ரைஸஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதாவது ரைஸோட ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளோட மூளை இருக்குல்ல, நம்மளோட பிரெயின், அது மாதிரியே தான் இருக்குமா நம்மளோட ரைஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னென்னா ஒயிட் ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டா அதான் இது ப்ராசஸ்டு ரைஸு. இதுதான் நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்களா? இந்த ஒயிட் ரைஸு, அதாவது அந்த தூசி, இந்த ஹஸ்க்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரௌன் ரைஸும் அதே கான்செப்ட் தான். பட் நம்ம ஊர் சைடில் நிறைய ரைஸஸ் டைப்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ கருப்பு கவுனி அண்ட் அந்த மாதிரியான நிறைய பழங்காலத்து அரிசி வகைகளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான அரிசி வேணுனாலும் கீழே என்னோட நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒயில்ட் ரைஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் உண்மையான ட்ரூ ரைஸு. இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஸஸில் வரும். அதாவது நார்மல் கிளாஸஸில் இல்லாமல் இது அதை விட ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸஸ் வரும். இந்த ரைஸில் முக்கால்வாசி என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபேட், இந்த மாதிரியான எல்லா இதுவும் இந்த ரைஸஸில் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டில் இந்த ரைஸஸோட டைப்ஸாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ரைஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பை கிரெயின் சைஸஸ், அதாவது ரைஸோட சைஸஸ் பொறுத்து குவாலிட்டி பிரிப்பாங்க. அதாவது லாங் சைஸ் ரைஸஸை இந்த பாஸ்மதி ரைஸ், அதாவது இந்த இந்தியன், பாகிஸ்தான், தாய்லாண்டில் தான் இது கிடைக்கும். அண்ட் தென் மீடியம் சைஸ் ரைஸ் அதாவது இந்த சாஃப்டன் நம்ம சமைச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இங்கிலீஷில் அர்போனியா சொல்லுவாங்க. இது எங்கன்னா இட்டாலியன் அண்ட் தென் கலிஃபோர்னியா இந்த மாதிரியான இடத்துக்கு கிடைக்கும். அண்ட் தென் ஷார்ட் சைஸ் ரைஸ் இது பார்க்குறதுக்கு சின்னதாகவும், அதாவது சாப்பிட்றதுக்கு நல்லா ஜவ்வுன்னு மாதிரி இருக்கும். இது எங்கே கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டா, இது மேக்ஸிமம் இது ஜாப்பனீஸ் மாதிரியான ஏரியாவில் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் இந்தியாவில் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஷார்ட் சைஸ் ரைஸ் தான் கிடைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பை ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா, அந்த ப்ரௌன் ரைஸை அந்த ஹஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஒயிட் ரைஸை அதை அந்த வெள்ளை கலரில் வரதுக்காக பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை பாலிஷ் பண்ணுறதுக்காகவே ஒரு மிஷின் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ சொல்ல தேவையில்லை. ஸோ அதை நம்ம மிஷின் செக்ஷனில் பார்க்கலாம். அண்ட் தென் இன்ஸ்டன்ட் குயிக் ரைஸ், அதாவது இது சீக்கிரமாக ரெடி ஆகிற மாதிரியான ஒரு ரைஸ். இதில் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தென் ஸ்டிக்கி ரைஸ், இது அதாவது இது குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். அண்ட் தென் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. அண்ட் தென் பை
வெரைட்டி ரீஜன் அண்ட் ட்ரெடிஷ்னலை பற்றி, அதாவது இந்த ரைஸ் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி, அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து லாங் ரைஸ், இது வந்து இந்தியாவிலையும் இருக்கும் அண்ட் தென் பாகிஸ்தான்லேயும் இருக்கும். அண்ட் தென் ஜாஸ்மின், அண்ட் தென் இது வந்து எங்கே விளையுதுன்னா தாய்லாண்டில் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் அர்போனியா, அதான் அந்த ஷார்ட் சைஸ் க்ரீன் சொன்னேனே, அது வந்து இட்டாலியில் இருக்கும். அண்ட் தென் சுஸ்கி ரைஸ், இது வந்து சின்னதாக இருக்கும் இந்த ரைஸ், ஓகேங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் ரைஸ், இதான் நான் சொன்னேன்ல அந்த கருப்பு கவுனி ரைஸ், அதான் இது வந்து சைனாவில் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. இது வந்து டார்க் பர்பிள் கலரில் தான் இருக்கும் இந்த ரைஸ், ஓகேங்களா. அண்ட் தென் ரெட் ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் இதை பார்க்குறதுக்கு ஒரு ரெட்டிஷ் நம்மளோட மூளை மாதிரியே இருக்கும். அண்ட் தென் ஒயில்ட் ரைஸ், இது வந்து கரெக்டாக வந்து அதான் நான் சொன்னேன்ல இதான் அந்த ட்ரூ ரைஸுன்னு, இதுதான் அந்த ட்ரூ ரைஸ் சொன்னேன்ல. ஸோ இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வர டாப்பிக்கில் நம்ம இதில் பார்த்ததை பற்றியான ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம், ஓகேங்களா. அண்ட் தென் லைக் அவர் சேனல், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ, ஓகே. அண்ட் தென் இந்த மாதிரியான இன்னும் நிறைய கண்டென்ட் வேணால் கீழே என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி உங்களுக்கு மிஷின் தேவைப்பட்டாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.